வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட கனகன் ஏரி, லாஸ்பேட்டை மற்றும் மோகன் நகர் பகுதியில் ரூபாய் 5 கோடியே 36 லட்சம் மதிப்பில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் குடிநீர் கழிவு நீர் கலப்பதை தடுக்க வலியுறுத்தி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆளுநர் மாளிகை முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பிற்கான 2ஆம் சுற்று கலந்தாய்வு பட்டியலை சென்டாக் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் இரும்பு பட்டறை நடத்தி வந்த மாமனாரை மது போதையில் சுத்தியலால் அடித்து கொலை செய்த மருமகனை போலீசார் கைது செய்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட கனகன் ஏரி, லாஸ்பேட்டை மற்றும் மோகன் நகர் பகுதியில் ரூபாய் 5 கோடியே 36 லட்சம் மதிப்பில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட கனகன் ஏரி, லாஸ்பேட்டை மற்றும் மோகன் நகரில் ரூபாய் 5 கோடியே 36 லட்சம் மதிப்பில் புதிய கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா கனகன் ஏரி அருகில் நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வலியுறுத்தி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆளுநர் மாளிகை முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் உருளையன்பேட்டை, முதலியார்பேட்டை, நெல்லைத்தோப்பு உட்பட பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து சுமார் 50க்கும் மேற்பட்டோர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 10க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் 3க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு காரணமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. குடிநீரில் கழிவுநீர் கலந்த விவகாரம் புதுச்சேரியில் பூதாகரமாகியுள்ளது. இந்த நிலையில் இன்று மதியம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரசார் ஆளுநர் மாளிகை எதிரே பாரதி பூங்காவின் நுழைவு வாயில் அருகே வந்தனர். அப்போது சுகாதாரமான குடிநீர் வழங்க வலியுறுத்தி அங்கு தரையில் அமர்ந்து திடீர் போராட்டம் தொடங்கினர். அவருடன் முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன், மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் SMA கருணாநிதி உட்பட 20க்கும் மேற்பட்டோரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காங்கிரசார் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆளுநர் மாளிகை நோக்கி வர தொடங்கியுள்ளனர். ஆளுநர் மாளிகை எதிரில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பிற்கான 2ஆம் சுற்று கலந்தாய்வு பட்டியலை சென்டாக் வெளியிட்டுள்ளது. சென்டாக் நிர்வாகம் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வை நடத்தி வருகிறது. அதில் முதல் சுற்று கலந்தாய்வு முடிந்த நிலையில் 2ஆம் சுற்று கலந்தாய்விற்கான பதிவு மற்றும் விருப்ப பாட தேர்வு செய்வதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் 2ஆம் சுற்று கலந்தாய்விற்கான திருத்த பட்டியல், தகுதி வாய்ந்தவர்களின் பட்டியல் அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடு வாரியாக சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான மாப் ஆஃப் கலந்தாய்வில் இடம் கிடைத்தவர்களின் தற்காலிக ஒதுக்கீடு பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் சேர்க்கை ஆணையை பதிவிறக்கம் செய்து கொண்டு அசல் சான்றிதழ்களுடன் நாளை 25ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும். இத்தகவலை சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் இரும்பு பட்டறை நடத்தி வந்த மாமனாரை மது போதையில் சுத்தியலால் அடித்து கொலை செய்த மருமகனை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்பாக்கம் சாலையில் உள்ள திமுக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே வேதகிரி வயது 60 என்ற முதியவர் கத்தி உள்ளிட்ட இரும்பு ஆயுதங்கள் செய்யும் பட்டறை நடத்தி வந்தார். இதில் அவரது மருமகன் ஆறுமுகம் அவருக்கு உதவியாக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை வேதகிரி தனக்கு சொந்தமான பட்டறையில் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தார். இது தொடர்பாக வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வேதகிரியும் அவரது மருமகன் ஆறுமுகமும் நேற்று முன்தினம் இரவு மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த ஆறுமுகம் சுத்தியலால் அடித்து வேதகிரியை கொலை செய்தது தெரியவந்தது. இதனை அடுத்து விழுப்புரத்தில் தலைமறைவாக இருந்த ஆறுமுகத்தை வில்லியனூர் போலீசார் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் புதுச்சேரி அரசுக்கு ரூபாய் 200 கோடி வரை வருவாய் இழப்பு ஏற்படும் என கருதப்படுகிறது. மத்திய அரசு சமீபத்தில் அறிவித்த ஜிஎஸ்டி வரி சீரமைப்பு நேற்று முன்தினம் முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதுகுறித்து அமைச்சர் லட்சுமி நாராயணன் கூறுகையில், மத்திய அரசு தற்போது ஜிஎஸ்டி வரியை குறைத்துள்ளதால் இந்த நிதியாண்டில் புதுச்சேரி அரசுக்கு ரூபாய் 180 கோடி முதல் 200 கோடி வரை வருவாய் குறைய வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் மத்திய அரசு வருமான வரி உச்ச வரம்பை உயர்த்தியுள்ளதால் மக்களுக்கு வருமானம் அதிகரித்து உள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் பொருட்களின் விலை குறைந்துள்ளது. இதனால் வியாபாரம் அதிகரிக்கவும் வாய்ப்பு உள்ளது. அதனால் அரசிற்கு வரவேண்டிய வரி வருவாய் குறைந்துள்ளதா அல்லது அதிகரித்து உள்ளதா என்பது இந்த நிதி ஆண்டு இறுதியில்தான் தெரியவரும் என்றார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நேரு நகரில் ரூபாய் 23 லட்சம் மதிப்பில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான பணியினை தொகுதி எம்எல்ஏ நேரு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நேரு நகர் பகுதியில் புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 23 லட்சம் மதிப்பில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, அதிகாரிகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பாருங்க ஒரே நிமிஷம் பாருங்க. முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏரியின் பொதுக்கரையில் தார் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். முதலியார்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பதவியேற்ற நாள் முதலே தொகுதி மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தற்போது தொகுதி முழுவதும் அனைத்து பணிகளையும் முழுமையாக நிறைவேற்றியுள்ளார். மேலும் வேல்ராம்பட்டு ஏரியை பொதுமக்கள் பயன்படும் வகையில் பல்வேறு அதிகாரிகளுடன் ஆலோசனைகள் செய்து புது பொலிவுடன் ஏரி மற்றும் அதனை சுற்றிய சாலைகள் அமைத்து மக்கள் தற்பொழுது அதனை பயன்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் அந்த வகையில் ஏரி குழந்தை ஏரியின் பொதுக்கரையில் தார் சாலை அமைக்கும் பணியினை ரூபாய் 37,35,000 மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் நீர்ப்பாசன கூட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் அப்பகுதி திமுக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெருமாள் நகர் பகுதி குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் திருச்சுற்றம்பலம் கூற்றோடு வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு கண்டன போராட்டம் நடைபெற்றது. வானூர் வட்டம் அகசம்பட்டு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மயிலம் சாலையில் உள்ள ஸ்ரீபெருமாள் நகர் பிரிவு 1 முதல் 8 வரை மகாலட்சுமி நகர், ஸ்ரீனிவாசா கார்டன், சிவாலயா நகர் ஆகிய பகுதிகளுக்கு அடிப்படை வசதியான சுகாதாரம், குடிநீர் வசதி,
தெருமின் விளக்கு வசதி, சாலை வசதி ஆகியவற்றை இதுவரை செய்து தராததை கண்டித்து திருச்சுற்றம்பலம் கூற்றோடு வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு கண்டன போராட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஸ்ரீபெருமாள் நகர் குடியிருப்போர் நலசங்க தலைவர் சிவகுமார், துணைத் தலைவர் தேவேந்திரன் தலைமை தாங்கினர். துணை செயலாளர் மீனா, பொருளாளர் திரிபுர சுந்தரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏஐடியூசி மாவட்ட குழு உறுப்பினர் இமயம் சேகர் துவக்கி வைத்தார். மாநாட்டில் மாவட்ட தலைவர் விவசாய சங்கம் சஹாபுதீன், ஒதுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கம் ராமச்சந்திரன், விவசாய சங்க மாநில குழு உறுப்பினர் மாசிலாமணி, கட்டுமான தொழிலாளர் சங்கம் முத்துசாமி, உறுப்பினர்கள் சின்னதுரை, சேகர், அசைன் பாஷா, ரேணுகா உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாதுகாப்பு கேட்டுதானே பல முறை வந்தோமே பாதுகாக்க தவறியே காவல்துறையே நியாயம்தானா நீங்க தானே வைக்க சொன்னீங்க நடவடிக்கை எடுத்தீர்களா புகார் தானே கொடுத்தாங்க காரைக்காலில் 100க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் இருசக்கர வாகனத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் பொதுமக்கள் சாலையில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு பாதுகாப்பாக செல்ல வேண்டும் உள்ளிட்ட சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து போலீசார் 100க்கும் மேற்பட்டோர் ஹெல்மெட் அணிந்து கொண்டு முக்கிய வீதிகளில் விழிப்புணர்வு பாதகைகளுடன் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். மேலும் போக்குவரத்து போலீசாரின் விழிப்புணர்வு பேரணியை காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா கொடி அசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காவல் கண்காணிப்பாளர் முருகையன், போக்குவரத்து ஆய்வாளர் லெனின் பாரதி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் மரம் நடும் விழா மற்றும் பல துறைகளில் சாதனை அடைந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு காமராஜர் ஓவிய கலைக்கூடம் நடத்திய மரம் நடும் விழா மற்றும் பல துறைகளில் சாதனை அடைந்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு விருதுகள் வழங்கினார். சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற இருக்கும் நிலையத்தின் முதல்வர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் நித்ய விஜயகுமார் அவர்களை பாராட்டி சிறப்பு செய்தார். ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர் அவர்களையும் விழாவில் அவர் சேவையை பாராட்டி கேடயம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் காமராஜர் ஓவிய கலைக்கூட நிறுவனர் திலக், பத்மநாபன், ஓய்வு பெற்ற கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயனார் வாசுகி, ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயனார் வாசுகி மற்றும் ஓம் சக்தி ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட கனகன் ஏரி, லாஸ்பேட்டை மற்றும் மோகன் நகர் பகுதியில் ரூபாய் 5 கோடியே 36 லட்சம் மதிப்பில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் குடிநீர் கழிவு நீர் கலப்பதை தடுக்க வலியுறுத்தி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆளுநர் மாளிகை முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பிற்கான 2ஆம் சுற்று கலந்தாய்வு பட்டியலை சென்டாக் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் இரும்பு பட்டறை நடத்தி வந்த மாமனாரை மது போதையில் சுத்தியலால் அடித்து கொலை செய்த மருமகனை போலீசார் கைது செய்தனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.